நாளை சிபிஐ அலுவலகத்தில் கரூர் விவகாரத்தில் ஆஜராக விஜய்க்கு தாவேகா தலைவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் நேர்காணல் எல்லாம் தேர்தலுக்கு அவர் வேட்பாளர்களுக்காக திட்டமிட்டிருந்த நிலையில இந்த நிலை வந்திருக்கிறது. கரூர் சம்பவத்தில் விஜய் நேரில் ஆஜராக மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த மாதங்களில் அவர் டெல்லி சென்று இந்த விசாரணையை எதிர்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில நாளை மீண்டும் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய திரு டிவி சோமு மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். திரு டிவி சோமு, இந்த நேரம், த டைமிங் இஸ் வெரி கான்ஸ்பிக்வஸ் இல்லையா? இல்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுடைய சிபிஐடைய ஒரு வழக்கமான நடவடிக்கையா இருக்கும். மற்றபடி இது நாளைக்கு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்ய போறாரு, அதனால அன்னைக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சில பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. முதல்ல விஜய் இந்த எதுவும் சொல்றாங்களே ஃபேக்டர் விஜய்லாம் ஒரு ஃபேக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அரசியல்வாதிகளுக்கு இது நல்லா தெரியும். அதனால சிபிஐக்கெல்லாம் அழுத்தம் இருக்கா இல்லையான்னா இருக்கு. எல்லா விதத்திலுமே அரசியல் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த விஷயத்துல அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க வழக்கமான ஒரு நடைமுறை. போன தடவை கூப்பிட்டப்ப இவர் அந்த குற்றவாளி பட்டியல்ல அந்த ஒரு இதுல அவங்க சேர்க்கல. அதனால அதுக்கப்புறம் எதுவும் விசாரணை நடத்தியிருக்கலாம் கூடுதலா. அடுத்ததுனால அதை வச்சு இவரை மறுபடியும் கூப்பிட்டுருக்கலாம். அடுத்தது இவர் வெளிப்படையாவே சொல்றாரு மீட்டிங்ல கரூர் பலி 41 பேர் சம்பவத்துல மேல பழி சுமத்துனாங்கன்னு. அதை பத்தி அவர் போன முறை சிபிஐ கிட்ட சொன்னாரான்னு தெரியல. இந்த முறையாச்சும் அதை சொல்லணும். ஏன்னா அப்படி பழி சுமத்துனாங்கன்னா யார் பழி சுமத்துனாங்க, அப்படி பழி சுமத்தினவங்க இதுல சதி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறதும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அது சும்மா வெறும் பொதுக்கூட்டத்துல பேசுறதோட இல்லாம அது உண்மையிலேயே அவருக்கு அந்த அக்கறை இருந்தால் இது வேற யாரோ செஞ்ச சரிதான் அப்படின்னு அவர் மனதார நம்பினால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இது என்னுடைய கருத்து அப்படிங்கறத இதை சொல்லணும். மற்றபடி சிபிஐடைய வேகம்ங்கிறது ரொம்ப இந்த விஷயத்துல மெதுவா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏற்கனவே பலி நடந்த அந்த மாதிரி கரூர் பலி நடந்தது, அப்புறம் அவங்க விசாரணை பண்ணதுன்னு ஆரம்பத்துல ஒரு வேகம் இருந்தது. அது இன்னும் நடைமுறை சிக்கல்களா இருக்கலாம், அது தெரியல. அதனால இந்த முறை கொஞ்சம் விசாரணை கடுமையான என்னன்னா கேட்க வேண்டிய கேள்விகள் கூடுதலா இருக்கலாம். இவர் பதில் சொல்ல வேண்டிய போன தடவை இவர் பேர் அந்த பட்டியலில் இல்ல, A1 A2 இதுலயும் சேர்க்கல. ஒருவேளை அதுக்கப்புறம் எதுவும் ஆதாரம் கிடைச்சி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், தெரியல. அதனால இது ஒரு முக்கியமான விசாரணை தான். இதன் பின்னாலாம் அரசியல் இருக்குன்னு நான் நம்பல. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.